சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். சென்னை நந்தனத்தில் 49வது புத்தக காட்சியை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் நிகழ்வு குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், இப்போ இந்த புத்தக காட்சியினுடைய சிறப்புகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவம் 49வது சென்னை புத்தக காட்சி OMCA நந்தனத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு அந்த புத்தக காட்சியை தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த புத்தக காட்சி என்பது இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த 49வது புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்கக்கூடிய நிலையில சுமார் 1000 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக 428 தமிழ் அரங்குகள், 256 ஆங்கில அரங்குகள் மற்றும் 24 பொதுவான அரங்குகள் உள்ளன. இதில் சுமார் 400 பங்கேற்பாளர்கள் உள்ளனர். இவர்களில் 240 பங்கேற்பாளர்கள் தமிழ் பதிப்புகளையும் 130 பங்கேற்பாளர்கள் ஆங்கில பதிப்புகளையும் இந்த ஆண்டு புத்தக காட்சியில பிரதிநிதித்துவப்படுத்த இருக்கிறாங்க. மேலும் புத்தக காட்சிக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த ஆண்டு அனுமதி இலவசம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 10 ரூபாய் என்பது வசூலிக்கப்படும். இந்த ஆண்டு அது வசூலிக்கப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பப்பாசி என அழைக்கப்படக்கூடிய தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் சார்பாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த புத்தக காட்சி என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த அடிப்படையில் 49வது புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். அதோடு இந்த நிகழ்வுல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதே போல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஏராளமான எழுத்தாளர்கள், புத்தக பதிப்பாளர்களும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக பிற்பகல் 2 மணி முதல் இந்த அரங்குகள் என்பது புத்தக காட்சி என்பது திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இரவு 9:30 மணி வரை. அதே போல வார இறுதி நாட்கள்ல காலை 11 மணி முதல் இந்த புத்தக காட்சி என்பது தொடங்கி நடைபெற இருக்கிறது. வரும் 21ஆம் தேதி வரை இந்த புத்தக காட்சிக்கு அனுமதி இலவசம் எனவும் பப்பாசி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் ஏராளமான புத்தகங்கள் இங்கு அறிமுகம் செய்யப்பட்டு புதிய நூல்களும் இந்த பப்பாசின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த புத்தக காட்சியில வெளியிடப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில இதில் சுமார் 3000 பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டு இந்த வரக்கூடிய நாட்கள்ல கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இன்று தொடங்கி வரக்கூடிய 21ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய சென்னை புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். நன்றி அபினேஷ், கூடுதல் விவரங்களுக்காக.